ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் என்ன நடந்துட்டா, சஹாபாக்களுடைய தன்மை அப்படி இல்லை என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் படிப்பினை பெறணும், இந்த நிலப்பாடு இந்த பாடத்தை முழு மக்களும் படிக்கணும் என்ற அமைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை ஒரு கட்டத்திலே சோதிச்சு பார்த்தான். லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களே உங்களுக்கு நிறைய யுத்தங்களை நாங்க வெற்றியை தந்தோம், நிறைய யுத்தங்களை வெற்றி அடைஞ்சீங்க. ஆனா கொஞ்சம் ஹுனைனை யோசிச்சு பாருங்க. வயௌம ஹுனைன், ஹுனைன்ல நீங்க எத்தனை பேர்? 12,000 பேர் சஹாபாக்கள். அடுத்த கூட்டத்தினர்களை பார்த்தா, யுத்தம் செய்ய வந்த அந்த மக்களை பார்த்தா வெறும் 4,000 மக்கள் தான். சஹாபாக்கள் நினைச்சாங்க, உள்ளத்துல வந்துச்சு, சஹாபாக்களுக்கு அப்படியான தன்மை இல்ல, பெருமையுடையவர்கள் அல்ல சஹாபாக்கள். அவர்கள் பணிவானவர்கள், பணிவை கேட்டவர்கள், பணிவை தேடினவர்கள், பணிவோடு உலகத்தில் வாழ்ந்தவர்கள். என்றாலும் முழு உலகத்துக்கும் படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகின்றார். 12,000 பேர் சஹாபாக்கள், அவங்கள பார்த்தா 4,000 பேர். எங்களை யாரும் ஒன்றும் செய்யலாம், இன்னைக்கு நாங்கத்தான் வெற்றி. 12,000 பேர் இருக்கிறோம், இந்த 4,000 பேரை சும்மா நாங்க அப்படியே வெட்டி சாச்சிடுவோம், சும்மாவே எங்களுக்கு வெற்றி வடும் என்று உள்ளத்துல 2-3 சஹாபாக்கள் பேசிக்கொண்டது தான் தாமதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12,000 பேரையும் ஓட விட்டு அடிச்சான். சஹாபாக்களுடைய நிலப்பாடு அப்படி என்றா, சஹாபாக்களை விட பரிசுத்தவான்களா நாங்க? எங்கட உள்ளத்துல பெருமை வந்தாப்ப சஹாபாக்கள் பரிசுத்தவான்கள். ரிஜாலுன் லா துல்